அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்முடைய மிலிட்ரி பிரீஃபிங் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். கான்ஷியஸாக லேடி ஆஃபீஸர்ஸ், அந்த லேடி ஆஃபீஸர்ஸ் எப்பொழுதுமே ஆர்மிக்கு வந்து மதம் கிடையாது. யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்ட யாருக்குமே நம்ம மதமோ ஜாதியோ அடையாளப்படுத்துவதில்லை. இருந்தாலும் ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்காக அவங்களுடைய எந்த ரிலீஜனில் அவங்க வழிபடுறாங்க, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். குறிப்பாக அந்த 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ அ மெசேஜ் வி ஹவ் கம்யூனிகேட்டட் தட் இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி, வி ஆர் டுகெதர். எங்களுக்குள்ள நீங்கள் அந்த பிரிவினைவாதத்தை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்முடைய போஸ்டரிங் கடைசி நாளில் அது கூட தமிழ்நாட்டில் சில பேர் கேட்டாங்க, என்னங்க ராம் சரித்திர மனசெல்லாம் கோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்மளுடைய ஆர்மி சீனியர் லீடர்ஸ், நேவி ஏர்ஃபோர்ஸ் சீனியர் லீடர்ஸ் லாஸ்ட் டே ப்ரீஃபிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஃபுல் ப்ரீஃபிங். அவங்களுடைய ப்ரீஃபிங் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. ராமரே இலங்கைக்கு போகும் பொழுது கூட கடல்கிட்ட வழிவிடுன்னு கேட்டார். நீ வழிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பாலத்தை போட்டுக்கிறோம். பொறுமையாக இருந்தும் கடல் வழிவிட முடியாது என்று சொன்ன பிறகு வில்லை எடுத்து கடலுக்கு காட்டிய பிறகுதான் கடல் வழிவிட்டது அப்படின்னு ஒரு அருமையாக ஒரு ராம் சரித்திர மனாஸ்லேருந்து ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு சில நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு. அது சில பேர் கேட்டாங்க, என்னங்க ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் சொல்லிட்டாங்க, ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் வந்துருச்சு. இதை மட்டும் நான் பாண்டே சார் அனுமதியோடு 2 நிமிஷம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஒரு கான்டெக்ஸ்ட். இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க. இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னால், இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட ஹிந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்து வாழ்வியல் முறைக்கும் இன்னைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டரினுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம். காசி 1194 1194 முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது. உடைச்சிட்டாங்க. முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க. 1212 ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாஸ்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு கம்பத்தை நடுறார். உடஞ்சி போன காசி கோவில் ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்றாருன்னா, இது மகாதேவனுடைய விக்ட்ரி கம்பம் அப்படிங்கிறார். 1212. ஸோ பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம்? பட் ஒரு ராஜா வந்து நடுறார், நீ உடைச்சிட்ட, இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம். 1250 1250 குஜராத்தில் சேத் வஸ்துபால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, காசி கோயிலை திரும்ப கட்டுங்கப்பான். குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம்? 1276 ஹொய்சலா கிங் கர்நாடகாவில் வீர நரசிம்மா 2 அவர் என்ன சொல்றாருன்னா, நீ காசி போய் வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டேக்ஸ் கொடுக்கணும். ஜிசியா டேக்ஸ் கொடுக்காம காசியில் இப்போ வழிபடுறக்கு அனுமதி இல்லை. கர்நாடகாவில் ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறாரு. இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இந்தியாவிலிருந்து யார் காசிக்கு போனாலும் ஜிசியா டேக்ஸை நான் கட்டுறேங்கிறார் வீர நரசிம்மா 3. நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பாருங்க. காசி ராஜாவுக்கும் ஹொய்சலாவுக்கும் என்ன சம்பந்தம்? காசி ராஜாவுக்கும் சேனா டைனாஸ்டி பெங்காலுக்கு என்ன சம்பந்தம்? அதன் பிறகு நீங்கள் பாருங்க, இன்னைக்கு நாம சீக்கியர்கள் அவங்க வந்து ஹிந்து சீக்கியர்கள் பேசுகிறோம். மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார். மராட்டி ராணி அகில்யபாய் ஹோல்கர் 300வது பிறந்தநாள் விழா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவங்க திரும்ப அந்த டெம்பிளை கட்டுறாங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம். எப்பொழுதுமே நாம் வடக்கு தெற்குன்னு பார்க்கலீங்க. மகாபாரதம் சாப்டர் 9 பீஷ்ம பருவத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேட்குறாங்க, பாரத வருஷங்கிறது என்ன அப்படின்னு. நான் சொல்கிறது மகாபாரதத்தில் சாப்டர் 9 பாரத வருஷம்னா என்ன? சண்டை போட்டுக்கிறாங்களே, குருஷேத்ராவை லொக்கேட் பண்ணுங்கிறாங்க. அன்னைக்கு அந்த சாப்டர் 9 லொக்கேட் பண்ணுறாங்க. பாரத வருஷங்கிறது என்ன? 250 நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வருஷா. சோளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில், திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, உத்கல் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க, கஜாகிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க. 250 நாடுகள் அடையாளப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு அதோடு நிற்கல, 300 வழிபாட்டு தலங்களை மகாபாரதத்தில் அடையாளப்படுத்துகிறாங்க. 300 வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்டட்? அதோட நிற்கலிங்க. 30 பெரிய ஏரிகளை மையப்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில். இது 30 ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு. அதோட அவங்க நிற்கலிங்க. 150 மவுண்டெயின் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க. அப்ப குருஷேத்திர போருக்கும் திராவிடம் சோளா இது பயன்படுத்தக்கூடியதுக்கும் நீங்க பாருங்க. ஸோ தேர் கனெக்டிங். இது பாரத வருஷம். இங்கே தான் குருஷேத்திரால போர் நடக்குது. விஷ்ணு புராணம் நாம இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம். சில பேர் சொல்றாங்க விஷ்ணு புராணங்கிறது கிறிஸ்துக்கு 5 நூற்றாண்டு முன்னாடி எழுதப்பட்ட, சில பேர் சொல்றாங்க கிறிஸ்து இறந்த பிறகு 4 நூற்றாண்டு. விஷ்ணு புராணத்தில் கேட்குறாங்க பாரத வருஷம் என்னன்னு. கடலுக்கு மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்கிறது பாரத் வருஷா. அதோட நிற்கலீங்க. அப்போ கூட நம்ம சொல்லலாம் சும்மா அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அது 1000 யஜ்னாவா இருக்கும். ஒரு யஜ்னா 3.12 கிலோமீட்டர். அப்போ 3120 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன். எங்க சொல்றாங்க? விஷ்ணு புராணத்தில் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு யாராச்சும் உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள். காரணம்
இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. விஷ்ணு புராணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை இவ்வளவு சொல்ல முடியும். இத்தனை பேர் இருந்தாங்க. ஏன் 1770 மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சல்ல போய் யார் அடிச்சாருங்க? டச் அடிச்சார். அவர் தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா? டச்சு உள்ள கூடாது, அவர் போய் அங்க தூக்குனார். அஹோம் டைனாஸ்டி அஸ்ஸாம்ல, அது வரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அஸ்ஸாம் நோக்கி அஹோம் டைனாஸ்டி போய் தோக்கடிச்சாங்க. ப்ராஃபட் முகமது 632 இறந்த பிறகு வெறும் 100 வருஷத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் பவர் இருந்துச்சு. கேலிப்ஸ் 100 வருஷம் 732 பிடிச்சிட்டாங்க. ஆனா இந்தியாக்குள்ள வர்றதுக்கு 600 வருஷம் ஆச்சு. லலிதாதித்யன் என்னார் காஷ்மீர், அவரை தாண்டி வர முடியல. 500 வருடங்கள், அதாவது எல்லா பக்கம் 100 வருஷம் போயிட்டாங்க. ஆனால் இந்தியாக்குள்ள வர 500 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, காஷ்மீர்னு பார்த்தாங்களா? ஸோ அதனால் இன்னைக்கு ஆர்மி சீஃப்னுடைய பிரீஃபிங் பார்த்தீங்கன்னா தே கோட்டட் திஸ் ஹிஸ்ட்ரி. அதை கூட தவறாக புரிந்து கொள்ளி. அதான் நான் ரங்கராஜ் பாண்டே சார் அனுமதியோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக் எடுத்து பாருங்க சார். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நந்தலால் போஸ் அவருடைய பெயிண்டிங் தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சாதாரணமாக நம்ம ஒரு 4 வார்த்தை எழுதி வீசிட்டு போகலீங்க. திறந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்கும். ராமாயணா, மகாபாரதா, நடராஜனுடைய தாண்டவம், இதெல்லாம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல பெயிண்ட் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் புக்கை நம்ம எடுத்தோம். அதில் இந்தியாவினுடைய சரித்திரத்தை முழுமையாக 22 சாப்டர் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சாப்டருக்கு ஒரு இமேஜ் கொடுத்தோம். ஒரு சாப்டர் மோகன் ஜடரோ, ஹரப்பா, சோழாவுடைய நேவி படைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு சாப்டர் கொடுத்துருக்கோம். அதை நந்தலால் போஸ் அவங்க பிரிண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் கொடுத்து, வெறும் கான்ஸ்டியூஷன்ங்கிறது புக் இல்லைங்க, கான்ஸ்டியூஷன்ங்கிறது வார்த்தைகள், அதில் பிக்சர்ஸ் இருக்கு. அதைத்தான் 26 ஜனவரி 1950 நாம் ஏற்றுக்கொண்டோம். அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? இந்தியாவுடைய ஹிஸ்டரி இந்த அளவுக்கு நம்ம டிபீட் பண்ணும்போது இதில் சிறுபிள்ளைத்தனமான எப்படி அவங்க வந்து ராம் சரித்திர மனசை சொல்லலாம், எப்படி அவங்க சிவதாண்டவத்தை போடலாம். ஏன்னா ஆர்மி பிரீஃபிங் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் 300 பேர் 500 பேர் உட்காந்துருக்காங்க நேஷனல் மீடியா சென்டரில். சிவதாண்டவம் போடுறாங்க. பிரம்மோஸ்னுடைய வார்க்கரை சாமியை சரணமையப்பான்னு நம்ம மேஜர் சார் சொல்கிறாரு. நம்முடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தம்பீஸ். ஸோ எல்லாருமே நாம் ஒரு லோக்கல் அடையாளம். இன்றைக்கும் பாரத் மாதா கி ஜெய். காரணம், பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம். இந்த புரியாதவங்க இந்த நேரத்தில் சில விஷமத்தனத்தை பண்ணாங்க. ஆனால் அவங்களும் கொடியை பிடிச்சி ரோட்டுக்கு வர வேண்டியதாக போயிச்சல சார் சென்னையில். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.